என்னடா பண்ணுற? என்ன பண்ணுறடா? நான் தான் நடுறா. ரவி இங்கே பாரு. நம்ம வியூவர்ஸ்க்கெல்லாம் ஹாய் சொல்லு. திரும்பி ஹாய் சொல்லு. சொல்ல மாட்டியா? சொல்லு, அப்பதான் எல்லாரும் உனக்கு சாக்லேட் வாங்கி தருவாங்க. நடங்க மாட்டேன்றான். பம்ப் செட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஓகே, இதுதாங்க வில்லேஜ் லைஃப். நம்ம நினைச்ச டைமுக்கு நினைச்ச நேரத்துக்கு எங்கே வேணாலும் போயிட்டு யார் வீட்டு மரத்தில் வேணாலும் மாங்காய் பறிக்கலாம், தேங்காய் அரைக்கலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சிட்டியில் அப்படிலாம் கிடையாது. ஒரு தேங்காயை கூட 60 rupees 70 rupees கொடுத்து வாங்கணும். எருக்கம் செடி, எருக்கம் பூ, இதெல்லாம் 90s கிட்ஸுக்கு மட்டுமே தெரியும். இந்த இலையில அப்படி மடித்து அந்த பூ எடுத்து என்னவோ செய்வாங்க, நல்லா இருக்கும் அதெல்லாம். அதுதான் மூக்குத்தி பூ. பாத்தியா? பிரிக்க கூடாது, வேணாம் வா. அம்மா அங்க பம்ப் செட் இருக்குமா? பம்ப் செட்டுக்கலாம் வேணாம். நிறைய பம்ப் செட்டு இன்னொரு நாள் போகலாம். எங்கள் ஊர் பாருங்க, இதுதான். இதில் எங்கள் ஊர் சுற்றி வந்து கழனி, வயல், செடி, மரம், கொடி இதெல்லாம் தான் இருக்கும். வீடு மொத்தத்தில் வந்து ஒரு 4 தெரு தான். ஆனால் வீட்டுக்கு ஊர் ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி தான் இருக்கும். அப்படி இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா உள்ள நிறைய மாந்தோப்பெல்லாம் இருக்குது. அப்போ புளியந்தோப்பு இருக்குது. புளியந்தோப்பா? பனை மரத்தில் ஃபுல்லாகவே தூக்கணாங்குருவி கூடு பாருங்கள். எவ்வளோ கூடு கட்டி வச்சுருக்கு பாருங்கள். சரியாக கிளியராக தெரியுதான்னு தெரியல, நான் கொஞ்சம் ஜூமில் தான் காட்டுறேன். எவ்வளோ பறவைங்க பறக்குது தெரியுமா? சுற்றி சுற்றி செம பறவை இருக்குது. சுற்றி நிறைய பனைமரம் இருக்குது, நிறைய பறவைங்க இருக்குது. போகலாம் போகலாம், நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போகலாம். மூக்குத்தி செடி இங்கே பாருங்க, எவ்வளோ பூ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல்லாக இதுதான் இருக்குது. இங்கே பாருங்க, அங்கங்கே குருவி கூடு பாருங்க. சம்டைம்ஸ் இதுக்குள்ளே பாம்புலாம் கூட இருக்கும், அதனால் நம்ம அதை டச் பண்ண தேவையில்ல, அப்படியே போயிடலாம். எல்லாம் நம்ம ஊர் தான். வாங்க வாங்க. அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷத்தில் ஒரு 10 years தான் இங்கே இருக்கும். 10 to 15 years தான். மேரேஜ் ஆன 6 monthsக்கெலாமே வந்து சென்னை சைடு தான் போயாச்சு. அதோட இப்போ தான் ஒரு 15 years தான் இங்கே இருக்கும். நாங்கள்லாம் பிறந்து எனக்கு ஒரு 15 years இருக்கும்போது தான் இந்த ஊருக்கு வந்தது. நாங்கள் மறுபடியும் நாற்று நட்டி வச்சுருக்குறாங்க. சொந்த ஊர். நாற்று நட்டி வச்சுருக்காங்க. ஈச்ச மரம், தேக்கு மரம், தென்னை மரம், மாமரம், எல்லா மரமும் இருக்குது. அதுவும் ஒரே ஏரியாவில் இருக்குது. ஈவினிங் டைம்ன்றதுனால அவ்வளோ வெயில் இல்லை, கொஞ்சம் நல்லாயிருக்கு. என்னாச்சு? வழி இல்லையா? ஓ, நம்ம தப்பான ரூட்டில் வந்துட்டோம். ரொம்ப நாளாச்சு வந்து. அப்படிதான் சொன்னாங்களா? ஊர் சுற்றிட்டு வந்தாலும் இந்த பக்கம்லாம் வந்து ஃப்ரீயாக பார்த்தாதான் நம்ம ஊர்லேயே நமக்கு அழகு தெரியாது. என்னம்மா? என்னது? அந்த பக்கம் இது இருக்குப்பா வழி. அந்த சைடில் வழி இல்லைப்பா. இந்த பக்கம் தான், அங்கே பம்பு செட்டு. அது மாமரம் பாருங்க, எங்கே பார்த்தாலும் வந்து ஃபுல்லாக மாங்காய் கைக்கு எட்டுற அளவுலே இருக்கா. பார்க்க வந்து ரொம்ப விரக்தியாக இருக்குது, பறிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டைம் இல்லை நமக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணி பறிக்கிற அளவுக்குலாம். அதனால தான். கவி இங்கே பாரு, இது ஒரு மூக்குத்தி பூ. இது வந்து ஒயிட் கலர். இந்தா எடுத்தாச்சா? சரி, ஓகே, போலாம் வா. மூக்குத்தி பூ பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க.
நான் பார்த்து வரேன். சாரி கைஸ், நம்ம மறுபடியும் தப்பான ஒரு வழிக்கு தான் வந்துட்டோம். தெரியல எங்களுக்கு, இங்கே வந்து கொஞ்சம் நாள் கேப் விட்டதுனால சுத்தமாக எது எந்த பக்கம் இருக்குன்னே தெரியல. நம்ம அதனால் திரும்பிடலாம்.